இன்னைக்கு அம்மா சடனா ஒரு ஆர்டர் போட்டுட்டாங்க. அப்பா கூட சர்ச்சுக்கு போயிட்டு வான்னு. சரி போயிடலான்னு நாங்களும் ரெடியாயி கிளம்பிட்டோம். அதுவும் தெரிகிறதா, அதுதான் எங்களோட பாகுபலி எக்ஸிபிஷன். அங்க போயும் நெறைய சம்பவம் நடந்துச்சு. அதெல்லாம் அடுத்த ரீல்ஸ்ல சொல்றேன். சர்ச்சுக்கு போறதுக்கு மட்டும் நாங்க வரல. அம்மா சென்சஸ் ஒர்க்கு தேவையான ஜெராக்ஸ்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஷாப்க்கு போனா அந்த ஷாப் க்ளோஸா இருந்துச்சு. சரி போவோம்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஷாப்புக்கு போய் அங்க போய் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு, அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்கீஸ்லாம் வாங்கணும்ல. நமக்கு சோறு தானே முக்கியம். அந்த ஸ்நாக்கீஸ்லாம் வாங்கிட்டு நாங்க வந்துட்டு அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டோம். அங்க போய் பார்த்தா மாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. நார்மலா ஈவினிங் அந்த நாள் மாஸ் இருக்காது. ஆனா, ஏதோ ஒரு குழந்தைக்கு ஞான ஸ்நானம் குடுக்கணும்னு சொல்லிட்டு மாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதுவும் ஒரு பிளெஸ்ஸிங்கா தான் ஃபீல் ஆச்சு. சர்ச்சுல கொஞ்ச நேரம் இருந்து மாஸ்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லா வெளிய வந்தோம். ஒரு காலத்துல வெட்டுமணி சர்ச்சுக்கு போனாலே, அந்த சைடுல இருக்க எல்லா கடையில இருந்தும் ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு தான் வருவேன். அதெல்லாம் ஒரு பொன்காலம். என் அம்மாவும், அப்பாவும் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுற மாத்திரைகளை எல்லாம் வாங்கிட்டு நாங்க வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் போயிட்டோம். ஆக்சுவலி நான் சூப்பர் மார்க்கெட் போணும்னு சொன்னதே எனக்கு ஃபேஸ் வாஷ் வாங்கணும்னு சொல்லிட்டு தான். அங்க போய் நான் ஜாலியா அங்க இங்கேயும் சுத்தி பார்த்துட்டு இருந்ததுல ஃபேஸ் வாஷ் வாங்கணுங்கிற விஷயத்தையே நான் மறந்துட்டேன். கடைசில வீட்ல வந்ததுக்கு அப்புறமா தான் ஞாபகம் வருது ஃபேஸ் வாஷ் வாங்கணும்னு. வீட்டுக்கு வந்ததோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். டாடா பபாய்.